எங்கள் வீட்டுக்காரங்க வழக்கமாக பிறந்த நாள் அன்னைக்கு எழுந்ததுமே குளிச்சுட்டு வேலையை அவங்க அப்பா அம்மாட்ட போய் வாழ்த்து வாங்குவாங்க. இந்த வருஷமும் காலையில் 6:30 மணிக்கு கோபாலபுரம் போயிட்டாங்க. வா ஸ்டாலின், வா வா, நீ எப்போ வருவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு கூப்பிட்டபடியே அங்கே வந்து அத்தை அதுக்கு முன்னாலேயே குளிச்சுட்டு பட்டு சேலையெல்லாம் உடுத்திட்டு அவங்க தயாராக உட்காந்துட்டு இருந்தாங்க. தன்னோட பையன், அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததுமே கூப்பிட்டுட்டு மாடியில் இருந்த மாமா கலைஞர் அவங்க ரூமுக்கு போயிட்டு அத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோட பெற்றோர் 2 பேர்கிட்டையுமே காலில் விழுந்து வாழ்த்து வாங்கியிருக்காங்க. நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி மாமா இவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்க அத்தையும் முத்தம் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. அத்தைக்கு வந்து சமீப காலமாக அல்சீமர் பிரச்சனையினால உடம்பு சரியில்லாததுனால போன வருஷம் எங்கள் வீட்டுக்காரங்க பிறந்தநாள் அப்போ, அதாவது எங்கள் 60ஆம் கல்யாணம் நடந்த நிகழ்ச்சிக்கு கூட அவங்களால வர முடியல. அதில் எங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டம்தான். அதை ஈடுகட்டுற மாதிரி இந்த வருஷம் இவங்க பிறந்தநாள் கேக்கு வெட்டுறப்போ அத்தை ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கு எங்களோடவே வந்திருந்தாங்க. அத்தை, செல்வி அண்ணி, மோகனா, தமிழரசு, எங்கள் பசங்க, பேரன் பேத்திகள்னு சொல்லிட்டு எங்கள் மொத்த குடும்பத்தினரும் சேர்ந்துருந்து காலையில் 7:30 மணி போல் எங்கள் வீட்டுக்காரங்க பிறந்தநாள் கேட்க எங்கள் வீட்டிலையே வெட்டினோம். இந்த வருஷம் பாருங்கள், நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தரல. என்னன்னே தெரில, இவங்களும் எலெக்ஷன் வேலையில் வந்து பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. நானும் குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வேலைகளில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதனால் கிஃப்ட்டு வாங்காமல் அப்படியே மறந்து விட்டு போச்சு. ஒரு சட்டையாவது எடுத்து தந்துருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்க ஜெயந்தி சொன்னிச்சு. எங்கே இவங்க இருக்க பிஸியில் அந்த வழக்கமான வெள்ளை சட்டை தவிர இவங்க எதையுமே போட்டுக்கிறதே இல்லை. சட்டை வாங்கினா இவங்க வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கு நேரம் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டேன். இங்கே கேக் வெட்டிட்டு டிஃபன் முடித்த உடனே எங்கள் வீட்டுக்காரங்க கட்சி தொண்டர்களையும் கட்சி பிரமுகர்களையும் சந்திக்கிறதுக்கு உடனே OMCA கிரவுண்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க.